Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் புழுங்கல் அரிசி முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு படி ஃபுல்லாகவே இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு படி அளவு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு டம்ளரில் அளவு சொல்கிறேன். 200 ml டம்ளரில் நான் 4 டம்ளர் நல்லா ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதாவது கோபுர அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேம் அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா கோபுரம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை முறுக்கில் ஆட் பண்ணுறோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம பொட்டுக்கடலை பாதி கடலை மாவு பாதியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 15 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை கிரைண்டரில் தான் போட போகிறேன். நம்ம டைரெக்டாக அப்படியே கிரைண்டரில் மாவாட்டும் போது மிளகாய் திப்பியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் முறுக்குக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியோட மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிளகாய் நல்லா நைஸாகவே அரைப்படும். இந்த முறுக்கு மாவு செய்யும்போது தண்ணி லைட்டாக தான் சேர்க்கணும். இட்லி மாவு பதத்துக்கெலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முறுக்கு வராது. ஸோ லைட்டாக சேர்த்துக்கலாம். இன்கேஸ் முறுக்கு மாவில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா பயப்பட வேணாம். ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கு மேலே காட்டன் துணியை நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். முறுக்கு மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இதில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நம்ம இதை மாவை வலித்து எடுத்துக்கலாம். பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிற்பாடு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவோடையே பொட்டுக்கடலை மாவும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 50 ml அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கு பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு நம்ம யூஸ் பண்ணுற அச்சு எடுத்து நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் இந்த ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அச்சு மட்டும் இல்லை, ரவுண்டாக இருக்குல்ல அந்த ஷேப்பில் இருக்க அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிளேட் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பிளேட்டாவது எடுத்துக்கோங்க. பிளேட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பிளேட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடாயில் முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம முறுக்கை போட்டு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்கு எல்லாமே ஆட் பண்ணதுக்கு பிற்பாடு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹையாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் முறுக்கு உள்ளேயும் நல்லா வேகும். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க. இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே செவந்திருக்கும். பட் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு பிற்பாடு நம்ம இந்த முறுக்கெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த முறுக்கை நீங்கள் 15 to 20 டேஸ் வரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஏர்டைட் லிட் இருக்கிற கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
இந்த முறுக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.